ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சூப்பரான கோல்டு காஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சம்மர் டைம்லையும் காஃபி குடிக்கணும் அப்படின்னு ஒரு கிரேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோல்டு காஃபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். காஃபி பவுடரும் சுகரும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கையில் விஸ்க் வச்சு செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். நம்ம கைவிடாமல் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடச்சிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணணும். இந்த டெக்ஸ்சரில் கிடச்சிருச்சு. உங்கள்கிட்ட பீட்டர் இருந்ததுன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் விஸ்க் வச்சு இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காஃபி மிக்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ எடுத்து வச்சுருக்க மிக்ஸை உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துட்டு நான் இப்போ அடுத்ததாக காய்ச்சி ஆற வச்சு சில்லுன்னு எடுத்து வச்சுருக்க பாலை இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ பால் சேர்த்தாச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக எக்ஸஸாக இருக்க காஃபி க்ரீமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான கோல்டு காஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதில் ஐஸ் க்யூப் இருந்தால் சேர்த்துக்கலாம். சம்மர் டைம்லையும் காஃபி குடிக்கணும் அப்படிங்கிற கிரேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோல்டு காஃபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.